கஞ்சா போதையில் காவலரை தாக்கிய 3 இளைஞர்களை நடுரோட்டில் அமர வைத்து போலீசார் லாடம் கட்டிய சம்பவம் ஆந்திராவில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 1 மாதத்திற்கு பிறகு வீடியோ வெளியாகியிருக்கும் நிலையில் தாக்குதல் நடத்திய போலீசார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். நடந்தது என்ன? கஞ்சா போதையில் எதிரே இருப்பவர் காவலர் என்று கூட தெரியாமல் சட்டையை பிடித்து எடுத்து மல்லு கட்டிய மைனர்களை போலீசார் துவைத்து எடுத்த காட்சிதான் இது. ஒருவர் குற்றமே செய்திருந்தாலும் நட்ட சாலையில் வைத்து போலீசார் எப்படி தண்டிக்கலாம் என எதிர்க்கட்சியினர் வீடியோவை ஷேர் செய்து கேள்வி எழுப்பி உள்ளனர். விவகாரம் பூதாகரமானதன் பின்னணி என்ன? ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டம் தெனாலியில் 3 இளைஞர்கள் கஞ்சா போதையில் அடாவடி செய்ததாக கூறப்படுகிறது. அதை கண்ட போலீஸ் கான்ஸ்டபிள் சிரஞ்சீவி என்பவர் தட்டி கேட்டிருக்கிறார். ஆனால் போதையில் இருந்தவர்கள் காவலர் என்றும் கூட பார்க்காமல் அவரையே தாக்கியதாக தெரிகிறது. இதை அடுத்து 3 இளைஞர்களையும் பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் ஜான் விக்டர், ராகேஷ் மற்றும் ஷேக் பாபுலால் என்றும் குற்ற பின்னணி கொண்ட ஒருவரின் கூட்டாளிகள் என்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் கஞ்சா போதையில் காவலரையே தாக்கியதைக் கண்டு சக போலீசாரின் கண்கள் சிவந்துள்ளன. இதனால் இளைஞர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு முன்பே லாடம் கட்டுவதற்கு முடிவு செய்துள்ளனர். ஆனால் அவர்களை நடுரோட்டில் வைத்து தாக்கிய விவகாரம்தான் பூதாகரமாகிவிட்டது. இளைஞர்கள் 3 பேரையும் தெனாலி நெடுஞ்சாலையில் கால்களை நீட்டி அமர வைத்த போலீசார் அங்கேயே லாடம் கட்டியுள்ளனர். முதலில் இருவரை ஒரே போலீஸ்காரர் லத்தியை எடுத்து உள்ளங்காலில் உரி என உரித்தெடுத்துள்ளார். வலிக்குது சார், வலிக்குது, ஐயோ என அவர்கள் கதறியதை கேட்டு பொதுமக்கள் கூடி உள்ளனர். அதையும் பொருட்படுத்தாமல் 3வது நபருக்கு லாடம் கட்டுவதற்கு மற்றொரு போலீசார் வந்திருக்கிறார். 3வது நபர் பள்ளியில் ஆசிரியரின் பிரம்படிக்கு அஞ்சி கைகளை மறைத்து வைப்பது போன்று போலீசாரின் லத்தியடிக்கு பயந்து கால்களை மடக்கி உள்ளார். அப்போது காவலர் ஒருவர் தனது பூட்ஸ் காலால் அந்த இளைஞரின் கால்களை அழுத்தி பிடித்திருக்கிறார். மற்றொரு காவலரோ போதை இளைஞரை கதற அடித்திருக்கிறார். ஒரு மாதத்திற்கு முன்பு நிகழ்ந்த இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் நமக்கு ஏப்பா வம்பு என நினைத்து கொண்டு யாரும் மூச்சு விடாமல் இருந்துள்ளனர். இந்த நிலையில் இளைஞர்களை போலீசார் தாக்கிய வீடியோவை எதிர்க்கட்சியான OSR காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அம்பதிர் ராம்பாபு தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் சந்திரபாபு நாயுடு ஆட்சியின் நிலை இதுதானா எனவும் நடுரோட்டில் இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த வீடியோ இணையத்தில் பரவி ஆந்திராவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதன் எதிரொலியாக கஞ்சா பாய்ஸை தாக்கிய போலீசாரை சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கஞ்சா போதையில் காவலரை தாக்கிய 3 இளைஞர்களை நடுரோட்டில் அமர வைத்து லாடம் கட்டிய சம்பவத்தில் 1 மாதத்திற்கு பின்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் போலீசார் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.